அந்த காலத்துல ராஜாக்கா காலத்துல வந்து போர் நடக்கும். போர் முடிச்ச உடனே வெற்றிக்கான முழக்கம் வந்து கர்ணா. அந்த முழக்கத்தை இப்ப பார்க்கலாம். நார்மலா சங்கு வந்து 100 வருஷம் இருந்தாதான் அங்க ஒரு சங்கு அது போல வரும். இந்த சங்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 600 சங்கு வாசிக்கலாம். நாங்க கோசை நகரான்ட்டு எங்க கைலாய வாத்திய குழு. நாங்க வந்து 100 வகையான பழங்கால வாத்தியம் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இந்த 100 வகையான வாத்தியம் வந்து கவர்மெண்ட் வந்து இதை போல எக்ஸிபிஷன் அதை போல போறதுக்கும் சரி, ஸ்கூல் பசங்க வந்து பாக்குறதுக்கும் சரி, காலேஜ் அதை போல எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஃப்ரீயா ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த சங்குநாதம் இருக்கு. சங்குநாதம் வந்து நம்ம வாசிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஆயுஸ் சொல்லுவாங்க. நம்ம ஆயுள் காலம் வந்து அதிகரிக்கும். இது எப்படி அதிகரிக்கும்னா, நம்ம வந்து டெய்லியும் வந்து மூச்சு காற்றை வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மூச்சு அடக்க நம்மளுக்கு ஆயுள் அதிகமாகும். அதனால சங்குநாதத்தை வாசிக்க நம்ம குழந்தைங்க 5 வயசு குழந்தையில இருந்து 60 100 வயசானவங்க வரைக்கும் நம்ம சங்குநாதம் வாசிக்கலாம். அது போல எல்லா பழங்கால வாத்தியமும் இருக்கு நம்ம கிட்ட. திருவாரூர்ல வாசிக்கிற பஞ்சமுக வாத்தியம் இருக்கு நம்ம கிட்ட. அந்த பழங்கால வாத்தியம் வந்து வாய்ச்சாதான் சாமி கோயில்ல இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. நம்ம அது போல கோசை நகரான்ல வந்து அனைத்து வகையான கோயில்களிலும் அப்புறம் வீடுகளிலும் தமிழ் முறையில் வழிபாடு கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம கோசை நகரான்ல பண்றாங்க. இதான் தமிழ் முறை திருமணத்துக்கு போவோம், தமிழ் முறை காதணி விழா, அப்புறம் சாமிக்கு திருக்கல்யாணம், கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே தமிழ் முறையில் பண்ணுவோம். எக்ஸிபிஷன் வந்து எல்லா காலேஜில் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் எக்ஸிபிஷன்.